Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. நான் விவேகானந்தன் UPSC Prelims 2025 காக prepare ஆயிட்டு இருக்கக்கூடிய candidatesக்கு foundation courses conduct பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் geography ரிலேட்டடான செஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம 3 முக்கியமான டாபிக்ஸை வந்து கவர் பண்ணியிருந்தோம். யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம் அண்ட் எர்த், அதனோட பேசிக் ஃபீச்சர்ஸ், யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய மற்ற காம்பனன்ட்ஸுக்கும் எர்த்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றதில் நம்ம பார்த்துருந்தோம். தென் அதுக்கப்புறம் எர்த்தோட இன்டீரியர், தென் எர்த்தோடைய எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸில் ஏற்படக்கூடிய ஜியோ மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ்க்கு எதெல்லாம் காரணமாக இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம். தென் அதோட ஓஷனோகிராஃபி, ஓஷன்ஸுன்றதில் ஓஷன்ஸ் அல்லது வாட்டர்ஸ் இன் எனி ஃபார்ம் எப்படி நம்மளுடைய எர்த்தில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ அதில் எஸ்பெஷலி ஓஷன் வாட்டர்ஸோடைய டெம்பரேச்சர் அண்ட் சலைனிட்டி வேரியேஷன், தென் அதில் இருக்கக்கூடிய ஓஷன் வாட்டர்ஸ் வந்து எந்தெந்த விதத்தில் மூவ் ஆகுது, ரைட்டா, வேவ்ஸு, டைட்ஸ் அண்டு ஓஷன் கரண்ட்ஸு, இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம்ன்றது எல்லாத்தையுமே நம்ம கிளியராக பார்த்துருந்தோம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன ஆரம்பிக்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான கிளைமட்டாலஜி. ஸோ ஜியோமார்ஃபாலஜி எப்படி லித்தோஸ்பியர் அதை பற்றி படிக்கிறதோ, ஓஷனோகிராஃபி எப்படி ஹைட்ரோஸ்பியரை பற்றி படிக்கிறதோ, ஸோ அந்த மாதிரி நம்மளோட அட்மாஸ்பியர், எர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய, எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய, எர்த்தோடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷனுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கேசியஸ் காம்பனண்ட்டான அட்மாஸ்பியரை பற்றி படிக்கிறது தான் நம்ம கிளைமட்டாலஜி அப்படின்னு படிப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு முக்கியமானது என்னென்னா, அட்மாஸ்பியர்னால் என்ன, அதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் காம்பனண்ட்ஸாக இன்க்ளூட் ஆகிருக்கு, அந்த அட்மாஸ்பியர் எந்த ஹைட்டு வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அதை எத்தனை லேயர்ஸாக நம்ம வந்து பிரிச்சுருக்கோம், ஒவ்வொரு லேயர்ஸ்குள்ளாரையுமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்றத இன்றைக்கி செஷனில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி செஷனோட டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்போசிஷன் அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர். ஓகேவா? காம்போசிஷன் அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரை பற்றி படிக்கிறது தான் நம்ம வந்து கிளைமட்டாலஜின்றதை நம்ம பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ அப்போ இதில் காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியரில் எதெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர், நம்மளுடைய அட்மாஸ்பியர், ரைட்டா? இப்போ எர்த் இருக்குது, எர்த்தோடைய சர்ஃபேஸுக்குள்ளார க்ரஸ்ட்டு, மேண்டலு, கோருன்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதில் சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி எர்த்தில் இருந்து தான் நமக்கு வந்து கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இருக்கும், கரெக்டாக? ஸோ எர்த்தோட சென்டர் பாயிண்ட் தான் கிராவிட்டியோடைய சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ எர்த்தை சுற்றி, எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே கேசியஸ் மாலிகூல்ஸ்னால, எர்த்தோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷனுக்கு உட்பட்டு கேசியஸ் மாலிகூல்ஸ்னால அட்டாச் ஆகிருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம், ரைட்டா? ஸோ எர்த்தோடைய சர்ஃபேஸுக்கு மேலே டு சம் எக்ஸ்டென்ட் எர்த்தோடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷனுக்கு உட்பட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை தான் நம்ம வந்து அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ அப்படி சொல்லக்கூடிய அட்மாஸ்பியரில் எதெல்லாம் மேஜரான காம்பனன்ட்ஸாக இருக்குமோ அதை தான் காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர்னு நம்ம சொல்கிறோம். அப்போ காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியரில் ரொம்ப முக்கியமானது வாட்டர் வேப்பர் அண்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இது ரெண்டு தான் மேஜரான காம்பனன்ட்ஸாக நம்மளுடைய, அதுவும் எஸ்பெஷலி கிளைமட்டாலஜி அல்லது கிளைமேட் அல்லது வெதர் ஃபினாமினாவை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இது ரெண்டோடைய காம்போசிஷனும் அல்லது இதனுடைய ரெண்டோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிறத புரிஞ்சிக்காமல் கிளைமட்டாலஜி நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட்டு 70% மேலே நம்மளுடைய ஓஷன் வாட்டர்ஸ் தான் இருக்குதுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ அந்த ஓஷன் வாட்டர்ஸே நமக்கு ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிளில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்றதை நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்துருந்தோம். ஸோ ஓஷன் வாட்டரே டெம்பரேச்சர் அதிகரிக்க போகும்போது எவாப்ரேஷன்ன்ற கான்செப்ட் மூலிமா என்ன ஆகும், நீர் வந்து நீராவியாக மாறும், வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறும். தென் அகெயின் தட் வாட்டர் வேப்பர் when temperature decreases will experience a process called as condensation-ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் கண்டென்சேஷன் வாட்டர் வேப்பராக மாறினது திரும்ப என்னவாகும், வேப்பர் எகெயின் வாட்டராக மாறும். அந்த வாட்டர் தான் நமக்கு ரெயின்ஃபாலாக வருது. அந்த ரெயின்ஃபால் தான் மவுண்டெயின்ஸோடைய அப்பர் ரீச்சஸில் இருந்து ஸ்லோப்ஸ் வழியாக நமக்கு ரிவர் வாட்டர்ஸாக ட்ரெயின் ஆகுது. அது இன்டீரியராக சர்ஃபேஸுக்குள்ளார பெர்குலேட் ஆகி கிரவுண்ட் வாட்டராக எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, ரைட்டா? தென் அதுக்கப்புறம் அங்கே இருந்து நமக்கு ஃபர்தராக கோஸ்டல் ரீஜன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி
தென் கடலில் கலக்குது. இப்படி தான் கடல்ல இருந்து ஆரம்பித்த நீரானது நீராவியாக மாறி திரும்ப நீராகவே இன் எவ்ரி ஃபார்ம் வந்து எப்படி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குன்றதை தான் நம்ம வந்து ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிளில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஓஷன் வாட்டர்ஸில் வந்து எவாப்ரேட் ஆகிருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரோ அல்லது நம்ம எர்த்தோடைய எவல்யூஷனை பார்த்துருந்தோம் ரைட்டா. இனிஷியல் செஷன்ஸில் எர்த்தோட எவல்யூஷன் ஆஃப் எர்த்ஸ் அட்மாஸ்பியரில் செகண்ட் ஸ்டேஜஸ் நம்ம பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? செகண்ட் ஸ்டேஜஸில் பார்த்துருந்தோம்னா வல்கானிக் எரப்ஷன்ஸ், ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் வல்கானிக் எரப்ஷன்ஸ்னால தான் நீராவியே நம்மளோட அட்மாஸ்பியருக்கு வந்தது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் வேப்பர் தான் நம்மளுடைய அட்மாஸ்பியருக்கு ஆக்குப்பை பண்ணுச்சு. அந்த வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகி தான் நமக்கு ஓஷன் வாட்டர்ஸே ஃபார்ம் ஆனிச்சுன்றத எவல்யூஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் த்ரூ வேரியஸ் ஸ்டேஜஸ்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போது வல்கானிக் எரப்ஷன்ஸோட ரிசல்டன்ட்னாலேயோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டே ஓஷன் வாட்டர்ஸோடைய எவாப்ரேஷன்னாலேயோ வாட்டர் வேப்பர்ன்றது இட் இஸ் ஆல்வேஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர் ரைட்டா. வாட்டர் இன் வேப்பர் ஃபார்மில் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனன்ட்ஸ் ஆஃப் அவர் அட்மாஸ்பியராக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து நம்மளுடைய எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்து வெதராக இருக்கக்கூடிய அல்லது விண்டோட டிஸ்டர்பன்ஸ்னால் இருக்கக்கூடிய அல்லது மெட்டியார்ஸோடைய ஷவர்ஸ்லேருந்து வரக்கூடிய இதில் இருந்து இருக்கக்கூடிய மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறோம் ரைட்டா. மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை தான் நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா இதனுடைய மாசு ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கிறதுனால இது சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்துக்கு மேலே செட்டில் ஆகாது. மாஸ் அதிகமாக இருந்தால் கிராவிடேஷனல் அட்ராக்ஷனால சர்ஃபேஸ்க்கு மேலே செட்டில் ஆகிருக்கும். சர்ஃபேஸுக்கு மேலே செட்டில் ஆகாமல் நம்மளோட அட்மாஸ்பியரோட காம்பனண்ட்டில் இன்விசிபிளாக அல்லது மைக்ரோ லெவலில் காம்பனண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரோட அட்டாச் ஆகிருக்கிறது தான் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ன்றது மைக்ரோ நியூக்ளியைஸாக இருக்குமா? மைக்ரோ நியூக்ளியாக ரொம்ப ரொம்ப மினிமம் லெவலில் இருக்குமா? அந்த மைக்ரோ நியூக்ளியை சுற்றி தான் இந்த வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மைக்ரோ நியூக்ளியை தான் ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். எதனால இது ஹைக்ரோஸ்கோபிக்னா இந்த மைக்ரோ நியூக்ளியை அப்படின்றத சுற்றி இந்த வாட்டர் வேப்பர் வந்து அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியோடைய கலெக்டிவ் ஃபார்ம்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிளவுட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மேகங்கள்ன்றதே என்னது, கிளவுட்ஸ்ன்றது என்னது, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லைன்னா கிளவுட் ஃபார்மேஷனே கிடையாது. டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருந்தாலும் கிளவுட் ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த ஒவ்வொரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸோடையும் சுற்றி இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் வந்து அட்டாச் ஆகி அதனோட ஒரு கலெக்டிவ் ஃபார்மை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், கிளவுட்ஸ்ன்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஒரு பேசிக்காக ஸோ அப்போது வாட்டர் வேப்பரும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்போனன்ட்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதை தாண்டி நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரைட்டா, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேஸஸ் வந்து எவல்யூஷன் படி மாறிக்கிட்டே இருந்ததுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். இனிஷியலாக பார்த்துருந்தோம்னா நம்மளுடைய எர்த்தோட அட்மாஸ்பியரில் ப்ரைமார்டியல் அட்மாஸ்பியர் பார்த்துருந்தோம். எர்த்து உருவான டைமில் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான் மேஜரான காம்பனன்ட்ஸாக இருந்தது. தென் டியூரிங் தி செகண்ட் ஸ்டேஜஸ் அந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து எதனால், சோலார் விண்ட்ஸ் எஃபெக்டனால த்ரோன் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு. இட் ஹாஸ் பின் ஸ்வைப்ட் அவே ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் சோலார் ஸ்டார்ம்ஸ் அல்லது சோலார் விண்ட்ஸ் எஃபெக்ட். தென் டியூரிங் தி செகண்ட் ஸ்டேஜஸ் என்ன ஆச்சு, ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் வல்கானிக் எரப்ஷன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர் ஃப்ளட்டட் தி அட்மாஸ்பியர். ஓகேவா, நம்மளோட அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பரோ கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருந்தது. லேட்டர் ஸ்டேஜஸ் போக போக அந்த வாட்டர் வேப்பர் தான் கண்டென்ஸ் ஆகி நமக்கு ஓஷன்ஸ் ஃபார்ம் ஆனுச்சு. ஓஷன்ஸில் தான் ஃபஸ்ட்டு லிவிங் பீயிங்ஸ் உருவானுச்சு. லிவிங் பீயிங்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்ட்டாக நடக்கிறது ஆட்டோட்ராபிக் ஃபங்க்ஷன்ஸு. ஆட்டோட்ராபிக்னா என்னது, ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பனை எடுத்துட்டு வாட்டரோட கம்பைன் ஆகி ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டியோட ரிசல்டண்ட்டாக என்ன ரிலீஸ் பண்ணும், ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். என்ன சொல்கிறது, ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸு டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்துலேயும் மரீன் ஈகோசிஸ்டத்தில் பிளாங்க்டான்ஸும் இங்கே பிளான்ட்ஸும் சேர்ந்து தான் நம்மளுக்கு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணி ஆக்சிஜன் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுச்சு.
ஸோ அதனோட ரிசல்டண்ட்டாக தான் லேட்டர் ஸ்டேஜஸில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டே அட்மாஸ்பியரில் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப கம்மியாகவும் ஆக்சிஜன் அதிகமாகவும் இருந்ததுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த காம்போசிஷனை தான் நம்ம இப்போ என்னென்னன்றதை பார்ப்போம். ஸோ மேஜராக என்ன இருக்குது நம்மளுக்கு நைட்ரஜன் ஆல்மோஸ்ட் 78% நமக்கு வந்து நைட்ரஜன் தான் நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்குது. தென் 21% 20.95% செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன். ஓகேவா, செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்கிறது ஆக்சிஜன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கான், நல்லா பார்த்துக்கணும். தேர்டு வந்து ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு கிடையாது. 0.93% ஆர்கான் கேஸஸ் இருக்குது. தென் கார்பன் டை ஆக்சைடு 0.03% தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஓவரால் நம்மளோட அட்மாஸ்பியர்லேயே கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெசென்ட் ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்குது, 0.03%. தென் நியான், ஹீலியம், மீத்தேன், கிரிப்டான், ஹைட்ரஜன், ஜெனான்ன்றது எல்லாமே அடுத்தடுத்த லெவலில் காம்போசிஷன்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ 4 முக்கியமான கேஸஸோட காம்போசிஷனாக இதுதான். நைட்ரஜன் ஆல்மோஸ்ட் 78%, ஆக்சிஜன் ஆல்மோஸ்ட் 21%, ஆர்கான் அரவுண்ட் 1%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%. இது எல்லாமே அதை விட மினிமம் லெவலில் தான் இருக்குது. ஸோ இதுதான் காம்போசிஷன் ஆஃப் கேஸஸ் இன் அவர் அட்மாஸ்பியர். ஸோ இதில் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனுடைய ரோல் நமக்கு கிளியராகவே தெரியும். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ஹியூமன் பீயிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதர் லிவிங் பீயிங்ஸு ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுவோம். அந்த கார்பன் டை ஆக்சைடை கன்சியூம் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறது தான் பிளான்ட்ஸ் அண்டு ட்ரீஸு. ஸோ இந்த ரெண்டோடைய காம்பினேஷனில் தான் லிவிங் பீயிங்ஸோட எக்ஸிஸ்டன்ஸே நம்மளுடைய எர்த்தில் வந்து இருந்துகிட்ருக்கு. தென் அதை தாண்டி நைட்ரஜனுடைய ப்ரப்போர்ஷன் ஆல்மோஸ்ட் 78% ஆஃப் நைட்ரஜன் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்குதுன்னா அந்த நைட்ரஜன் இஸ் தி சோர்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா, ஸோ எவ்ரி லிவிங் பீயிங் இஸ் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ். கரெக்டாக, ப்ரோட்டீனால் உருவாக்கப்பட்டது தான். ஏன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் தி செல்லுன்னு நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸை தான் சொல்லுவோம், ரைட்டா. அந்த ப்ரோட்டீன்ஸ் இஸ் மேடப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் இஸ் மேடப் ஆஃப் நைட்ரஜன் பேசஸ், பியூரைன்ஸ் அண்ட் பிரிமிடைன்ஸ்ன்னு சொல்லுவோமா. ஸோ அந்த மாதிரி தான் நைட்ரஜனோடைய ப்ரெசன்ஸுன்றது நம்மளுடைய ப்ரோட்டீனுக்கான பேசஸாக லிவிங் பீயிங்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகேவா, இந்த நைட்ரஜனோ அல்லது ஆக்சிஜனோ அல்லது கார்பன் டை ஆக்சைடு இன் டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ், இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், எப்படி வாட்டர் சைக்கிள்ஸ் அல்லது ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள்ஸ் வந்து ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி நைட்ரோஜீனஸ் சைக்கிள்ஸ், கார்பன் சைக்கிள்ஸ், ஆக்சிஜன் சைக்கிள்ஸ்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கேசியஸ் மாலிகுல்ஸ். ஸோ நம்மளோட அட்மாஸ்பியர்னா எது ஞாபகம் வரணும்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, அதோடு சேர்த்து வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இந்த வாட்டர் வேப்பருடைய ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மாஸ்பியரை தான் நம்ம என்டையர் கிளைமட்டாலஜிலையுமே நம்ம பார்ப்போம். ஏன்னா இட் இஸ் தி சோர்ஸ் ஃபார் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா எனது ஈரப்பதம். ஹியூமிடிட்டி இருக்கிறத வச்சு தான் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். கிளவுட்ஸோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்டிடியூட் அண்ட் லாட்டிடியூடை பொறுத்து தான் ரெயின்ஃபால் இருக்கும். ரெயின்ஃபாலை பொறுத்து தான் ஒவ்வொரு ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் பேட்டர்ன்ஸ் டிசைட் பண்ணப்படும். ஸோ அப்போ என்டையர் கிளைமட்டாலஜிக்கான அடிப்படையே இந்த வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காம்போசிஷன்ன்றதை நம்ம பார்த்துருப்போம். தென் நம்மளுடைய சர்ஃபேஸ்லேருந்து, எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிறதா நம்மளோட அட்மாஸ்பியர்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளார என்னென்ன டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஸோ நம்மளுடைய இதுதான் சர்ஃபேஸ். நம்மளுடைய எர்த்தோட சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த லித்தோஸ்பியர்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் கான்டினென்டல் ரீஜன் வரைக்கும் இருக்கிறத கான்டினென்டல் கிரஸ்டனும், ஓஷன் பாடிஸ் இருக்கிறது ஓஷியானிக் கிரஸ்ட்ன்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஓகேவா, இங்கே சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருந்து ரைட்டா ஃபஸ்ட்டு, ஓகேவா, அரவுண்ட் ஒரு 10 to 12 கிலோமீட்டர் ஆன் அன் ஆவரேஜ் இருக்கிற லோவர் மோஸ்ட் லேயர் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவோம். ஓகேவா, லோவர் மோஸ்ட் லேயர் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர் வெரி க்ளோஸ் டு தி சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாட்டம் மோஸ்ட் லேயர் தான் நம்ம ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவோம். இந்த ட்ரோபோஸ்பியருக்குள்ளார என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான காம்பனன்ட்ஸ் இருக்குது, இந்த ட்ரோபோஸ்பியர் ஆல்டிடியூட் வைஸ் எப்படிலாம் வேரி ஆகுதுன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். தென் இந்த ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் லேயர் தான் நமக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லுவோம்.
ஓகேவா செகண்ட் லேயர் தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரோடைய எக்ஸ்டென்ஷன் எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான காம்பனன்ட்ஸ் என்ன, அதுவும் எஸ்பெஷலி ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிறது தான் நம்மளுடைய ஓசோன்ஸ். ஓசோன்னா என்ன, ஓசோனுடைய ரோல் வித்தின் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்ன ப்ளே பண்ணுது, அதனால் எர்த்துக்கு என்னென்ன சாதகங்கள், அதனுடைய டெப்ளீஷன் அல்லது அதனுடைய சிதைவனால் என்னென்ன பாதகங்கள்ன்றது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ட்ரோபோஸ்பியர், அதுக்கு அடுத்து இருக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு அடுத்து இருக்கிறது மீசோஸ்பியர். ஓகேவா, மீசோஸ்பியர். இந்த மீசோஸ்பியரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்போ பார்த்துருந்தோம், நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இர்ரெகுலர் ராக்கி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸுடைய காம்பினேஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது என்னன்னு பார்த்துருந்தோம், ஆஸ்டராய்டு பெல்ட்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இர்ரெகுலர் ராக்கி பார்ட்டிகல்ஸையும் நம்ம ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். டியூ டு வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்னால, டிஃப்ளெக்ஷனால் அந்த ஆஸ்ட்ராய்டு அது அந்த ஆஸ்ட்ராய்டு அதிலிருந்து எஸ்கேப் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டியூராய்டுன்னு பார்த்துருந்தோம். ஒன்ஸ் தட் மெட்டியூராய்டு இஸ் அட்ராக்டட் பை தி கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஆஃப் தி எர்த், இட் என்டர்ஸ் இன்டு தி அட்மாஸ்பியர். ஓகேவா, அட்மாஸ்பியர் ஆஃப் தி எர்த் பார்த்துருந்தோம். அப்போ அட்மாஸ்பியரை கடந்து வரப்போகும்போது அது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் லேயரில் கம்ப்ளீட்டாக பேர்ன் அவுட் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டியாருன்னு பார்த்துருந்தோமா. அந்த பேர்ன் அவுட் ஆகக்கூடிய லேயர் தான் மீசோஸ்பியர். தென் இந்த மீசோஸ்பியருக்கு மேலே இருக்கிறது தான் நமக்கு தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியரில் ஒரு காம்பனண்ட் தான் அயனோஸ்பியர். அயனோஸ்பியர் இஸ் a part of தெர்மோஸ்பியர். அயனோஸ்பியர்னா என்னது, ரேடியோ ஆக்டிவ் சார்ஜ்டு அயான்ஸ் இருக்கக்கூடிய அயனோஸ்பியர். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதுனா எக்ஸோஸ்பியர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரும் பாட்டம்ல இருந்து அப்பர் ரீச்சஸ் வரைக்கும் எர்த்தோடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு உட்பட்டு, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் அட்மாஸ்பியரோட எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ தூரம் இருக்குது, அதில் ஒவ்வொரு லேயர்லையுமே எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸு, ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வேரியேஷன் எப்படி இருக்கும், அந்த டெம்பரேச்சர் வேரியேஷனுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்குன்றது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து மேல் நோக்கி போகும்போது பாட்டம் மோஸ்ட் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லேயரான ட்ரோபோஸ்பியருடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது, ட்ரோபோஸ்பியர். First and lower most layer and contains 75% of gaseous mass along with the concentration of pollutants. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே லோவர் மோஸ்ட் லேயராக இருக்கிறதானே ட்ரோபோஸ்பியர். இதுக்குள்ளாரதான் 75% ஆஃப் கேசியஸ் மாஸ் இருக்கு. அப்போ கேசியஸ் மாலிகூல்ஸோடைய 75% இங்கே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுக்கான காரணம் என்ன, டென்சிட்டி ஆஃப் தி gaseous molecules. எங்க வந்து ஹை டென்சர் இருக்கக்கூடிய gaseous molecules, ஹையர் மாசஸ் இருக்கக்கூடிய gaseous moleculesல எங்க பிரசன்ட் ஆயிருக்கு, இருக்கலே லோவர் மோஸ்ட் ரீஜன்ல தானே பிரசன்ட் ஆயிருக்கும். ஏன்னா எர்த்தோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷனால. எர்த்தோட இன்டீரியரை பத்தி பார்க்க போகும்போது எர்த்தோட இன்னர் மோஸ்ட் லேயரான கோர் ரீஜன்ல தான் மோர் டென்சஸ்ட் லேயர் நம்ம பார்த்திருந்தோம். அப்ப அதே மாதிரி எர்த்தோட லேயர்ஸை நம்ம வந்து பார்க்க போகும்போது, அட்மாஸ்பரிக் லேயர்ஸை பார்க்க போகும்போது லோவர் மோஸ்ட் லேயரான ட்ரோபோஸ்பியர் தானே மோர் டென்சஸ்ட் லேயரா இருக்க முடியும். அந்த டென்சஸ்ட் லேயருக்கான காரணம் என்ன, 75% of the gaseous mass is present within the troposphere. And concentration of pollutants na enadhu, pollutants is made up of micro particles. And the particles gaseous molecules presence of water vapor, majority of the water vapor oda presence is present only in the tropospheric regions. அப்ப அதனால cloud formation வெதர் ஃபினாமினாவோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் இட் இஸ் ஹேப்பனிங் வித்தின் தி ட்ரோபோஸ்பியர் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ரீஜனுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்ட்டாக இருக்கு. இந்த வருஷம் ப்ரிலிம்ஸில் 2024 ப்ரிலிம்ஸில் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. என்னது, ட்ரோபோஸ்பியருடைய ஹைட் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் டு அதனுடைய சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்லேருந்து மேல் நோக்கி போகும்போது ட்ரோபோஸ்பியரோட ஹைட்டு வேரி ஆகுது அக்ராஸ் தி லேட்டிடியூட்ஸ்.
ஈக்குவட்டோரியல் ரீஜன் அதோட ஹைட் ஒன்றாகவும் போலார் ரீஜன் அதோட ஹைட் வேறையாகவும் இருக்கிறத பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. அது என்ன சொல்கிறாங்க, ஆவரேஜ் ஹைட் ஆஃப் திஸ் லேயர் இஸ் அரவுண்ட் 12 kilometers, whereas the height increases to 16 kilometers in the equatorial region and reduces to 8 kilometers at the polar regions. என்ன காரணமாக இருக்க முடியும்? எதனால ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ட்ரோபோஸ்பியரோட ஹைட் அதிகமாகவும் போலார் ரீஜனில் ட்ரோபோஸ்பியரோட ஹைட் குறைவாகவும் இருக்குதுன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்ன? கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஆஃப் தி எர்த் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஓகேவா? இப்போ எர்த் எடுத்துக்கிட்டோம்னா ரைட்டா இப்படி தான் இருக்கும். என்னது? ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு நியர் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அதில் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஈக்குவட்டோரியல் ரீஜனுக்கு டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும். போலார் ரீஜனுக்கு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கிறதுலே மினிமம் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோமா? அப்போது எந்த பாயிண்ட் நார்த் போல் அண்ட் சவுத் போலில் தான் கிராவிட்டி இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்கும். இங்கே கிராவிட்டி இருக்கிறதுலே லோவஸ்ட்டாக இருக்கும். அப்போ கிராவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய போலார் ரீஜனில் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இன்னும் ஹையராக இருக்குமா? அப்போ ட்ரோபோஸ்பியர் இன்னும் புல் பண்ணப்படும், ஈர்க்கப்படுறதுனால அதனுடைய ஆவரேஜ் ஹைட்டு 8 kilometers தான் போலார் ரீஜனில் இருக்கும். அதோட சேர்த்து இங்கே கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் குறைவாக இருக்கிறதுனால இங்கே ஹைட்டு கூட இருக்கும். 16 kilometers வரைக்கும் ட்ரோபோஸ்பியரோட ஹைட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் ஈக்குவட்டோரியல் ரீஜனில். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஈக்குவட்டோரியல் ரீஜனில் கம்பேரிட்டிவ்லி லோவராக இருக்கிறதுனாலையும் போலார் ரீஜனில் ஹையராக இருக்கிறதுனாலையும் ஹைட் ஆஃப் தி ட்ரோபோஸ்பியர் வேரிஸ் ஃப்ரம் 16 kilometers at ஈக்குவட்டோரியல் ரீஜன் டு 8 kilometers at தி போலார் ரீஜன். இதை தாண்டி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்ன? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் அ ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் which acts from the center of the earth to the outer region. அப்போ ரொட்டேஷனல்னால ஏற்படக்கூடிய இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் எந்த ரீஜனில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு நம்ம பார்த்துருந்தோம், ஈக்குவட்டோரியல் ரீஜியனில். அப்போ ஈக்குவட்டோரியல் ரீஜனில் சர்ஃபேஸ்லேருந்து வெளிநோக்கி போகக்கூடிய அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு அந்த அட்மாஸ்பியரை கொஞ்சம் புஷ் பண்ணி வெளியில் தள்ளுமா? ஸோ அதனோட ரிசல்ட்டட்னாலேயோ நமக்கு ட்ரோபோஸ்பியரோட ஹைட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறம் temperature is maximum experienced in which region? Equatorial region. ஏன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜனில் தான் டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் மேக்ஸிமம் படுதுன்றது நம்ம பார்த்துருந்தோம். டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட்னா என்னது? ஹிட்டிங் அட் அ ரைட் ஆங்கிள் பொசிஷன் 90 degree ஹிட் பண்ணக்கூடிய டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட்டு மேக்ஸிமம் படக்கூடிய ரீஜன் ஈக்குவட்டோரியல் ரீஜன் தான். அப்போ டெம்பரேச்சர் மேக்ஸிமம் எங்கே இருக்கும்? ஈக்குவட்டோரியல் ரீஜனில். அந்த ஈக்குவட்டோரியல் ரீஜனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர்னால ஏர் மாலிகுலோட வால்யூம் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். எந்த ஒரு பாடி சாலிடாக இருந்தாலும் லிக்விடாக இருந்தாலும் கேஸஸாக இருந்தாலும் அதனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக போகும்போது அதனோட வால்யூம் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேன்ஷனோட ரிசல்டண்ட்டாக இந்த என்டையர் ட்ரோபோஸ்பியருடைய ஹைட்டுமே அதனோட ஓவரால் வால்யூமே எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போலார் ரீஜனில் சப்ஜீரோ பிலோ 0 degree செல்சியஸில் நமக்கு டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ இன்னும் கான்ட்ராக்ஷன் இருக்கும், டென்சராக இருக்கும், கிராவிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ கோல்டர் ஹையர் கிராவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய போலார் ரீஜன்ஸில் ட்ரோபோஸ்பியரோட ஹைட்டு குறைவாகவும் லோவர் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன், ஹையர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அண்ட் ஹையர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஈக்குவட்டோரியல் ரீஜனில் அதனோட ஹைட்டு கூடவும் இருக்கும். ஸோ அதனால தான் ட்ரோபோஸ்பியரோடைய ஹைட்டு வேரிஸ் பிட்வீன் 16 kilometers to 8 kilometers. இதனோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆவரேஜ் ஹைட் எடுத்து பார்த்தோம்னா 12 kilometers இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே டெம்பரேச்சர், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், கேசியஸ் மாலிகூல்ஸோட மேக்ஸிமம் ப்ரெசன்ஸு இது எல்லாம் சேர்ந்து ஆல்மோஸ்ட் ஆல் தி டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்டிக் அண்ட் வெதர் ஃபினாமினா ஆர் டேக்கிங் பிளேஸ் வித்தின் தி ட்ரோபோஸ்பியர். ஆல்மோஸ்ட் ஆல், எல்லாமே கிடையாது, ஆல்மோஸ்ட் ஆல். அதை தாண்டியும் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் அந்த அளவுக்கு ட்ரோபோஸ்பியருக்குள்ளார ஃபார்ம் ஆகிற அளவுக்கு க்ளவுடோட ஃபார்மேஷன் அதுக்கு மேலே போகக்கூடிய லேயர்ஸில் இருக்காது. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் தி டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்டிக் அண்ட் வெதர் ஃபினாமினா ஆர் டேக்கிங் பிளேஸ் வித்தின் தி ட்ரோபோஸ்பியர் இட் செல்ஃப். தென் அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ட்ரோபோஸ்பியர்னா இங்கே பாட்டம் ஆஃப் தி சர்ஃபேஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட 12 kilometer ஹைட் வரைக்கும் இருக்கிறதா நம்ம ட்ரோபோஸ்பியர்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ட்ரோபோஸ்பியர்னுடைய மேக்ஸிமம் பாயிண்ட் அந்த ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் பவுண்டரி ரேனாக இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரோபோபாஸ். Tropopause. Okay, it acts as a boundary region between
ட்ரோபோஸ்பியர் அண்டு ஸ்ட்ராட்டோஸ்பியர். அப்போ இந்த ட்ரோபோபாஸ் வரைக்கும் நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிகிட்டே போனோம்னா சர்ஃபேஸ்லேருந்து மேல் நோக்கி போக போக டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா குறையும். அது ஆட் அண்ட் ஆவரேஜ் எந்த ரேட்டில் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1000 மீட்டர்ஸ், அதாவது 1 கிலோமீட்டருக்கு ரைட்டா, 1 கிலோமீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் குறையும். ஹைட் 1 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா 6 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர் குறையும். சர்ஃபேஸில் 10 டிகிரி இருக்குதுன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் ஹைட் 1000 மீட்டருக்கு மேலே போனோம்னா நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் 3 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ரெடக்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபார் எவ்ரி 1 கிலோமீட்டர் அட் அ ரேட் ஆஃப் 6.5 டிகிரி செல்சியஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. நார்மல் லேப்ஸ்னா என்னது? குறையிறது. நார்மல் லேப்ஸ் ரேட். இது ரீஜன்ஸை பொறுத்தோ கண்டிஷன்ஸை பொறுத்தோ இது வேரி ஆகும். பட் ஆவரேஜ் நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்றது என்னென்னா 6.5 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர் ரைஸ் இன் ஹைட். ஓகே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பேசிக்காக தெரியும் எர்த்தோடைய சர்ஃபேஸுன்றது ஈவன் தோ அதில் ஒரு மினிமம் லெவலில் டெம்பரேச்சர் இட் மே எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தி இன்டீரியர் ஆஃப் தி எர்த் இருந்தாலும் எர்த்தோடைய டெம்பரேச்சரை டிசைட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் இது சன்லைட் தான். சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் தான் எர்த்தோடைய டெம்பரேச்சரை, எர்த்து மட்டும் கிடையாது எல்லா பிளானட்ஸோடைய டெம்பரேச்சரை டிசைட் பண்ணுறதுல சன்னுடைய ரோல் ஒரு முக்கியமானதாக இருக்கும். அது எஸ்பெஷலி எர்த் வென் இட் இஸ் வெரி க்ளோசர் டு தி சன், தேர்ட் பிளானட் ஃப்ரம் தி சன்னாக இருக்கிறதுனால சோலார் லைட்டோடைய எஃபெக்ட்ன்றது எர்த்து மேலே ஹெவியராக இருக்கும். ஸோ அப்படி சன்லேருந்து வரக்கூடிய இந்த ரேடியேஷனு எர்த்தோட சர்ஃபேஸ் வரைக்கும் வருமா? அப்படி வரக்கூடிய இந்த ரேடியேஷன் என்ன வேவ் ஃபார்ம்ஸாக இருக்கும்னா அல்ட்ரா வயலட் வேவ்ஸாக இருக்கும். ஓகேவா? அல்ட்ரா வயலட் வேவ்ஸ்ன்றது என்னது? இன்கம்மிங் சோலார் ரேடியேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்சோலேஷன். இன்கம்மிங் சோலார் ரேடியேஷனை தான் இன்சோலேஷன் சொல்லுவோம். இன்சோலேஷன்ன்றது இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன். இது என்ன வேவ் ஃபார்ம்ஸாக இருக்கும்? அல்ட்ரா வயலட் வேவ்ஸாக இருக்கும். அல்ட்ரா வயலட் வேவ்ஸ்ன்றது ஸ்பெக்ட்ரம் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் விப்ஜிஆர்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வயலட்டை விட கம்மியாக இருக்கிறது அல்ட்ரா வயலட், ரெட்டை விட கூட இருக்கிறது இன்ஃப்ராரெட். அப்போது எனர்ஜி வைஸ் இது ஹையராக இருக்கும், எனர்ஜி வைஸ் இது லோவராக இருக்கும். கரெக்டா? வேவ் லென்த்து ஷார்ட் வேவ் லென்த் இருக்கும். ஷார்ட் வேவ் லென்த்து இது லாங் வேவ் லென்த்து. ஸோ அதனால தான் என்னது லாங் வேவ் லென்த் இருக்கிறதுனால தான் ரெட் கேன் ட்ராவல் ஃபார் அ ஃபார்தர் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால தான் டிராஃபிக் லைட்லேருந்து ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லாமே ரெட் கலர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரெட்டை விட இன்ஃப்ராரெட்டு இன்னும் லாங்கர் வேவ் லென்த்தாக இருக்கும், வயலட்டை விட அல்ட்ரா வயலட் இன்னும் ஷார்ட்டர் வேவ் லென்த்தாக இருக்கும். ஷார்ட் வேவ் லென்த் இருக்கிறது எல்லாமே ஹை எனர்ஜைஸ்டாக இருக்கும், எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இன்கமிங் சோலார் ரேடியேஷன் எனர்ஜி ஹையராக இருக்கும், ஷார்ட் வேவாக இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க? இன்கமிங் ஷார்ட் வேவ்ஸ் which is known as solar radiation. அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கக்கூடிய ஷார்ட் வேவ் இன்கமிங் சோலார் ரேடியேஷனை தான் இன்சோலேஷன் சொல்லுவோம். ஓகேவா? இன்சோலேஷன் சொல்லுவோம். இந்த இன்சோலேஷன்ன்றது எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து படுமா? எர்த்தோட சர்ஃபேஸ் இஸ் மேட் அப் ஆஃப் லேண்ட் ஆஸ் வெல் அஸ் வாட்டர். ஸோ 30% லேண்டும் 70% வாட்டரும் இருக்க போகும்போது அந்த ஹீட்டை இந்த லேண்ட் அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப லிபரேட் பண்ணுமா? ஏன்னா சன்லைட்டுன்றது ஒரு நாள் 24 ஹவர்ஸும் நமக்கு எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே இருக்க போகிறது கிடையாது, சில ரீஜன்ஸை தவிர. அப்படியே சில ரீஜன்ஸ் இருந்தாலும் அங்கே சன்லைட்டுன்றது லைட்டு படுமே தவிர டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எங்கே? பியாண்ட் ஆர்டிக் சர்க்கிளும் பியாண்ட் அண்டார்டிக் சர்க்கிளும். அப்போது எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே அந்த ரேடியேஷன் அந்த சர்ஃபேஸ் அப்சர்வ் பண்ண போகும்போது அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப அந்த ரேடியேஷனை ரிலீஸ் பண்ணுமா? அப்சர்வ் பண்ணி அதை திரும்ப ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ரேடியேஷனை தான் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் சொல்லுவோம். டெரஸ்ட்ரியல் என்னது? லேண்டில் இருந்து ரேடியேட் ஆகிறது. இந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் ஆப்வியஸ்லி உள்வாங்கி திரும்ப லிபரேட் பண்ணுறதுனால அதனோட எனர்ஜி என்னவாக தான் இருக்கும்? எனர்ஜி குறைவாக தான் இருக்கும்.
எனர்ஜி குறைய போகும்போது வேவ் லென்த் என்னவா இருக்கும்? வேவ் லென்த் கூட இருக்கும். அந்த எனர்ஜி லோ எனர்ஜி ஹை வேவ் லென்த் இருக்கிறது தான் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் சொல்கிறோம். இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் தான் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் விச் இஸ் அவுட் கோயிங் ஃப்ரம் தி சர்ஃபேஸ். எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து மேலே நோக்கி போகிறது. எர்த்தோட சர்ஃபேஸை நோக்கி வர்றது இன்கம்மிங், வந்து எர்த்தோட சர்ஃபேஸை ஹீட் பண்ணி இந்த எர்த்து திரும்ப லிபரேட் பண்ணக்கூடிய ரீரேடியேஷன் அல்லது டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், அதை தான் அவுட் கோயிங் லாங் வேவ் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் சொல்லுவோம். இட் இஸ் இன்ஃப்ராரெட் ரேஸ். இன்கமிங் சோலார் ரேடியேஷன் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் அல்ட்ராவயலட் ரேஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு தான் என்டையர் கிளைமட்டாலஜியுமே நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ இன்கமிங் சோலார் ரேடியேஷன், outgoing terrestrial radiation. Incoming short wave high energized solar radiation is in the form of ultraviolet rays. Outgoing long wave low energized terrestrial radiation is in the form of infrared rays. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போ எர்த்தோட சர்ஃபேஸில் எர்த்தோட அட்மாஸ்பியர் இருக்குல்ல, இதுதானே எர்த்தோட அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாமே இன்கமிங் ரேடியேஷனை தாண்டி அவுட் கோயிங் ரேடியேஷனான டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனால தான் ஹீட் பண்ணப்படும் மேக்சிமம். புரியுது என்ன சொல்கிறேன்றது? அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனால தான் ஹீட் பண்ணப்படும். அப்படி இருக்க போகும்போது இந்த அவுட் கோயிங் சோலார் ரேடியேஷன் எங்கே மேக்சிமம் இருக்கும்? சர்ஃபேஸில் தானே மேக்சிமம் இருக்கும். சர்ஃபேஸில் இருந்து மேலே நோக்கி போக போக ஹைட் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வரும். எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் இஸ் கீப்ஸ் ஆன் டிக்ரீசிங். ஸோ வென் ஹைட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் தி சர்ஃபேஸ், வென் ஹைட் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். அந்த டிக்ரீசிங் டெம்பரேச்சர் என்ன ரேட்ல நடக்கும்? ஆன் அன் ஆவரேஜ் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6 டிகிரி டெம்பரேச்சர் குறையும். அப்படி குறையிறது தான் என்னது? நார்மல் லேப்ஸ் ரேட். ஸோ அப்போ எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து இந்த ட்ரோபோபாஸ் வரைக்கும், ட்ரோபோபாஸ் இஸ் தி பவுண்டரி ஆஃப் தி ட்ரோபோஸ்பியர் வரைக்கும் ரிடக்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் எக்ஸ்பீரியன்சிங். டெம்பரேச்சர் இஸ் கீப் ஆன் ரெடியூசிங் அல்லது டிக்ரீசிங் வித் இன்க்ரீசிங் ஹைட். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு காரணம் என்ன? இன்கமிங் சோலார் ரேடியேஷனால ஹீட் பண்ணப்பட்ட எர்த்து திரும்ப ரீரேடியேட் பண்ணக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனுடைய டெம்பரேச்சர்ன்றது சர்ஃபேஸ்லேருந்து மேலே நோக்கி போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த குறையிறதோட ரேட்டு தான் நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா அதை நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம். சில ரீஜியனில் சில கண்டிஷன்ஸில் even within the troposphere kullare there is a possibility of increasing temperature with increasing height. அதுக்கு பேர் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் சொல்லுவோம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையிறது தான் நார்மல் ஃபினாமினா. அதை தான் நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஒருவேளை ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? நெகட்டிவ் லேப்ஸ் ரேட். சில ரீஜனில் ஹைட் இன்க்ரீஸ் ஆக there could not be any reduction or increasing temperature. அப்படி இருக்கிறது ஐசோனா ஒரே மாதிரி இருக்கிறது. ஐசோதர்மல், நோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ஹைட். ஸோ இந்த 3 விதமாகவும் வேரியேஷன் இருக்கலாம். சர்ஃபேஸ்லேருந்து மேலே நோக்கி போக டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா நார்மல் லேப்ஸ் ரேட்டு, டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா நெகட்டிவ் லேப்ஸ் ரேட்டு. எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் ஹைட் இன்க்ரீஸ் ஆனாலும் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குன்னா ஐசோதர்மல் ரீஜியன், நோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ட்ரோபோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையும். அந்த குறையிற ரேட்டை தான் நம்ம நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய 2வது லேயர் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். Stratosphere, it extends from the tropopause to a height of 50 km. ஓகேவா? ட்ரோபோபாஸ்ல இருந்து, அதாவது ட்ரோபோஸ்பியரோட எண்டில் இருந்து மேலே நோக்கி போகும்போது 50 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கக்கூடிய செகண்ட் லேயர் தான் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர். Thermal conditions of the lower part of the stratosphere are stable. இந்த லோவர் பார்ட், இந்த 50 கிலோமீட்டர்லயே லோவர் பார்ட் ஆஃப் தி ட்ரோபோஸ்பியர், லோவர் பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்குல்ல, இந்த லோவர் பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும். பிகாஸ் அந்த ரீஜன்ல டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ கிளவுட் ஃபார்மேஷன்ஸோ ஆல்மோஸ்ட் நில்லா இருக்கும்.
ஓகேவா, டியூ டு நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் வேப்பர் அண்ட் கன்வென்ஷனல் கரண்ட். கன்வென்ஷனல் கரண்ட்னா இங்கே என்னது, ஏர் மாலிகுள்ள இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் கரண்ட். Convection can take place in both liquid as well as gaseous molecules. Convective movement. இந்த எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இந்த ரீஜன், இந்த பர்டிகுலர் ரீஜன் தான் என்னன்னு சொல்கிறோம், ஐசோதெர்மல் ஜோன். ஐசோதெர்மல் ஜோன்னா இப்போ தான் என்னன்னு பார்த்தோம், வித்தவுட் எனி changes in the temperature at the bottom of the stratospheric region to some extent. ஓகேவா, ஸோ இந்த சேஞ்சஸ் எதுவும், ஐடியல் சேஞ்சஸ் எதுவும் இல்லாத, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய, கிளவுட் ஃபார்மேஷன்ஸ் இல்லாத இருக்கக்கூடிய இந்த லோவர் ரீஜன் ஆஃப் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் ஐடியல் ஃபார் ஃப்ளைட் ட்ராவலிங். ஏன்னா எந்த டர்புலன்சஸும் இருக்காது. ஸோ அந்த ரீஜனில் தான் நமக்கு என்ன ஆகும், ஃப்ளைட்டு ட்ராவல் ஆகும். புரியுதா? ஸோ திஸ் லேயர் இஸ் கன்சிடர்ட் ஐடியல் ஃபார் ஃப்ளையிங் ஏரோப்ளேன்ஸ் பிகாஸ் வெதர் ஈவெண்ட்ஸ் டு நாட் டேக் பிளேஸ் இன் திஸ் பர்டிகுலர் ரீஜியன். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர் டோட்டல் ஏர் மாஸ்ல 24%, 75% ஆஃப் தி கேசஸ் மாலிகூல்ஸ் ஆர் பிரசன்ட் வித்தின் தி ட்ரோபோஸ்பியர். அதுக்கு அடுத்தது மேக்ஸிமம் இருக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியரா. ஸ்ட்ராட்டோஸ்பியரை தாண்டி மேலே போயிட்டோம்னா நமக்கு ஏர் மாலிகூல்ஸ், கேசஸ் மாலிகூல்ஸோட பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டு தான் லோவர் லேயர். லோவர் மோஸ்ட் லேயரில் அதிகமாக இருக்கும், அதுக்கு அடுத்த லேயரில் அதுக்கு அடுத்தது அதிகமாக இருக்கும். கீழே மேலே போக போக மாசு அதிகமாக இருக்கக்கூடிய கேசஸ் பார்ட்டிகல்ஸ்ல கீழே வரதுனால மேலே போக போக கேசஸ் மாலிகூல்ஸோட பிரசன்ஸும் காம்போசிஷனும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா, அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் அடுத்தது இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா பிரசன்ஸ் ஆஃப் ஓசோன் லேயர். ஓசோன் நம்மளோட ஆக்சிஜன் என்னது, 2 டைஅட்டாமிக் ஆக்சிஜன்ஸ் இருக்கிறது நம்மளுடைய நார்மல் ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொரு ஆக்சிஜன் மாலிகூல், அதாவது ட்ரை அட்டாமிக் ஆக்சிஜன் மாலிகூல் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஓசோன். O3ன்னு சொல்லக்கூடிய ட்ரை அட்டாமிக் ஆக்சிஜன் மாலிகூலை தான் நம்ம ஓசோன் சொல்றோம். இந்த ஓசோன் அப்படின்றது என்னன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஃபுல்லா படர்ந்து இருக்கும். ஓகேவா, ஸ்ட்ராட்டோஸ்பியர்லோடைய ஆல்மோஸ்ட் ஒரு பாட்டம் ரீஜன்ல இந்த ஓசோன் லேயர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது எர்த்தை நீங்கள் ஒரு 3 டைமென்ஷன் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எர்த்தை சுற்றி இந்த லேயர் ஒரு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த ஓசோன் லேயர். ஓகேவா, இந்த ஓசோன் லேயரோட ப்ரெசன்ஸு இருக்கிறதுனால தான் எர்த்தில் லிவிங் பீயிங்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஓசோன் லேயர்ன்றது என்னவா இருக்கு, O3ன்னு சொல்லக்கூடிய ட்ரை அட்டாமிக் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இருக்கிறதா இருக்கா. இந்த ஓசோன் லேயரோட முக்கியமான ரோலே இன்கமிங் சோலார் ரேடியேஷன் என்னன்னு பார்த்தோம், இன்சோலேஷன். அது என்னவா இருக்கும், அல்ட்ரா வயலட் ரேஸா இருக்கும். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்றது எனர்ஜி, ஹை எனர்ஜி இருக்கக்கூடிய ரேடியேஷன். அந்த ஓசோன் லேயர் இல்லைன்னா கம்ப்ளீட்டா அந்த என்டையர் ஹை எனர்ஜியுமே எர்த்தோட சர்ஃபேஸ்ல வந்து ரீச் ஆயிருக்கும். அவ்வளோ ஹீட்டை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லிவிங் பீயிங்ஸ்க்கு கிடையாது. அப்போ இந்த ஓசோனோட பிரசன்ஸ் என்ன பண்ணும்னா வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸே மூணு காம்பனன்ட்ஸாக இருக்கும். அல்ட்ரா வயலட் ஏ, அல்ட்ரா வயலட் பி, அல்ட்ரா வயலட் சி ரேடியேஷன்ஸாக அதுக்குள்ளார ஃபர்தர் சப்டிவிஷன்ஸ் இருக்கும். அதில் ஆல்மோஸ்ட் மேக்சிமம் எனர்ஜி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா வயலட் சி ரேடியேஷன் தான். ஸோ இந்த மேக்சிமம் ஹையஸ்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் சி ரேடியேஷனை கம்ப்ளீட்லி பிளாக் பண்ணிடும் இந்த ஓசோனோட பிரசன்ஸ். ஸோ அல்ட்ரா வயலட் சி ரேடியேஷன் இஸ் கம்ப்ளீட்லி பிளாக்டு. Ultraviolet C is completely blocked by the presence of ozone layer. அதை விட ஹார்ம்னஸ் குறைவாக இருக்கக்கூடிய அல்ட்ராவயலட் பி ரேடியேஷனை பார்ஷியலி பிளாக் பண்ணும். ஆல்மோஸ்ட் லோ ஹார்ம்னஸ் இருக்கக்கூடிய அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ்லேயே லோ எனர்ஜி இருக்கக்கூடிய யூவிஏ ரேடியேஷன் ஆல்மோஸ்ட் அது டிரான்ஸ்பரண்டாக விட்டுரும். அது வந்து தடுத்து நிறுத்தாமல் அலோவ் பண்ணிடும். இல்லைன்னா நமக்கு சுத்தமாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு எனர்ஜி இல்லாமல் போயிடும். ஸோ அப்போது அல்ட்ராவயலட் ரேடியேஷனை ஆல்மோஸ்ட் விட்டுரும். பார்ஷியலி அல்ட்ராவயலட் பி ரேடியேஷனையும் அல்ட்ராவயலட் சி ரேடியேஷனை கம்ப்ளீட்லியும் பிளாக் பண்ணக்கூடிய இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓசோன்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு ஆப்டிமம் லெவல் ஆஃப் ஹீட்டு எர்த்துக்கு இருக்குது.
ஸோ எக்ஸசிவ் ஹீட் இருந்தாலும் எர்த்தில் லிவிங் பீயிங் சர்வைவ் ஆகாது, ஹீட்டே இல்லைனாலும் சர்வைவ் ஆகாது. ஸோ எர்த்தில் லிவிங் பீயிங்ஸு உருவாகிறதுக்கோ அல்லது கண்டினியூஸாக எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓசோன் லேயர் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஏன்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் அவர் செல்ஃப் ஃப்ரம் தி இன்கமிங் ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் ரேடியேஷன், தட் டு அல்ட்ராவயலட் சி ரேடியேஷன். அப்போ இந்த ஓசோன் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது சிதைவடைகிறத தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஓசோன் ஹோல்னு சொல்லுவாங்க. ஓசோனில் ஓட்டன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓசோன் ஹோல். அந்த ஓசோன் ஹோல்ன்றது என்னன்னா தின்னிங் ஆஃப் தி ஓசோன் லேயர். இந்த ஓசோன் O3ன்னு சொல்லக்கூடிய இந்த ஓசோன் சிதைவடைஞ்சு O3ன்றது O2 + ஓவா பிரேக் ஆயிடுச்சுன்னா இது வந்து அல்ட்ராவயலட் ரேடியேஷனை பிளாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இழந்துடும். நார்மல் ஆக்சிஜன் மாலிகூல்ஸோ மோனோட்டாமிக் ஆக்சிஜனோ டயாட்டாமிக் ஆக்சிஜனோ அல்ட்ராவயலட் ரேடியேஷனை பிளாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. இது சிதைவடைகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஓசோன் டெப்ளீஷன் அல்லது ஓசோன் டிஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லலாம். இந்த ஓசோன் டெப்ளீஷன் எப்படி நடக்கும்னா இதை பிரேக் பண்ணக்கூடிய ரோலை குளோரின் மாலிகூல் மேஜராக பார்த்துக்கும். குளோரின், ஃப்ளோரின், புரோமின் சொல்லக்கூடிய ஹாலஜன் மாலிகூல்ஸ் இந்த O3-ஐ பிரேக் பண்ணி குளோரின் ஆக்சைடாகவும் அதுக்கப்புறம் ஓசோன் டயட்டாமிக் ஆக்சிஜனாகவும் பிரிச்சுக்கிட்டு கண்டினியூவஸாக இந்த பிரேக்கிங் பார்ட்டிகல்ஸை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ குளோரின் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை மேஜராக நம்ம ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்னால ரிலீஸ் பண்ணோம்னா தட் லெட் டு தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர். ஸோ அந்த மாதிரி மேஜர் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸாக ஒன்று இருக்குது, அதை தான் குளோரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. Chlorofluorocarbons. In the chlorofluorocarbons is one of the major ozone depleting substances. இதை வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம நெக்லிஜிபிள் ஆக்கிட்டோம். இதை ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான சோர்சஸையுமே மான்ட்ரியல் புரோட்டோகால்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் மூலிமா ஒரு ரெகுலேஷன் மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஸோ அப்போது ஓசோன் லேயர் சிதைவடைஞ்சு குறைஞ்சா நமக்கு என்ன பாதிப்பு வரும்னா ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் ரேடியேஷன் வரும். அதனால் நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி ஸ்கின் கேன்சர்லேருந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த presence of ozone layer within the stratosphere plays an important role in protecting earth from the harmful ultraviolet radiation. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் ப்ரெசென்ட் வித்தின் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர். இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்போனன்ட்ஸ். தென் அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு அடுத்தது இருக்கக்கூடியது தான் மீசோஸ்பியர். இந்த மீசோஸ்பியரை பற்றி தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னது? இட் இஸ் தி தேர்ட் லேயர் அண்ட் எக்ஸ்டென்ஸ் அப் டு 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். This layer records the lowest temperature in the atmosphere. Almost -100 degree Celsius வரைக்கும் இந்த லேயரில் நமக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மீசோஸ்பியர் தான் நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம். இந்த மீசோஸ்பியரில் தான் மெட்டியோராய்டு ஓகேவா, மெட்டியோராய்டு வந்து மீசோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட்னால பேர்ன் அவுட் ஆகிறத தான் மெட்டியார்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். மெட்டியார்ஸ். அப்போ இந்த மெட்டியார்ஸோடைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எகெயின் அண்ட் எகெயின் அங்கேயே ப்ரெசென்ட் ஆகிருக்குமா? அப்படி ப்ரெசென்ட் ஆகி வரக்கூடிய ஃபர்தரான மெட்டியோரைட்ஸ் இன்னும் ஃப்ரிக்ஷனல் ஆக்டிவிட்டீஸ்னால பேர்ன் அவுட் ஆகிறதுக்கு இந்த மீசோஸ்பெரிக் ரீஜன்ஸ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மெட்டியோரைட்டிக் டஸ்ட்னால கிரியேட் ஆகக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தட் மே லீட் டு தி கிரியேஷன் ஆஃப் அ கிளவுட்ஸ். இல்லை, அந்த கிளவுட்ஸுக்கு பேர் தான் நாக்டிலூசன்ட் கிளவுட்ஸ். நாக்டிலூசன்ட் கிளவுட்ஸ். இந்த கிளவுட்ஸோட பிரசன்ஸ் எப்படி தெரிய வருதுன்னா மீசோஸ்பெரிக் லேயரில் இருக்கக்கூடிய ஹைட்டில் கிளவுட்ஸ்னால என்னது? இட் இஸ் மேட் அப் ஆஃப் மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ்னால ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ சன்லைட் பட்டுச்சுன்னா அதில் பட்டு ஸ்கேட்டர் ஆகுமா? சன்லைட்டுன்றது மீசோஸ்பியரை தாண்டி தானே எர்த்துக்கு வரணும். அப்போ இந்த நாக்டிலூசன்ட் கிளவுட்ஸில் சன்லைட் படப்போது ரிஃப்ளெக்ஷன் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்னால we can observe the presence of நாக்டிலூசன்ட் கிளவுட்ஸ். ஓகேவா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி கிளவுட் ஃபார்மேஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் வித்தின் தி ட்ரோபோஸ்பியர். நாக்டிலூசன்ட் கிளவுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெட்டியோரைட்டிக் டஸ்ட்னால கண்டென்சேஷன் ப்ராசஸில் கிரியேட் ஆகக்கூடிய கிளவுட்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா மீசோஸ்பெரிக் ரீஜன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ரீஜன்ஸ்லையும் போலார் ரீஜன்ஸ்லையும் ஒரு கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் என்னன்னா போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ்.
இதை பத்தில பின்னாடி டீடைல்டா பார்ப்போம். போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ். ஸோ அப்போ கிளவுட்ஸ்ன்றது ட்ரோபோஸ்பியர்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். அதை தாண்டி ஸ்ட்ராட்டோஸ்பியர்லயும் இருக்கும், மீசோஸ்பியர்லயும் இருக்கும். ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிறது போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ், மீசோஸ்பியர்ல இருக்கிறது மீட்டியராட்டிக் டஸ்ட்னால ஃபார்ம் ஆகக்கூடிய மீசோஸ்பியர்ல இருக்கிறது நமக்கு நாக்டிலூசன்ட் கிளவுட்ஸ். நாக்டிலூசன்ட் கிளவுட்ஸ். ஸோ அப்போ மீசோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய another important layer தான் என்னது? அயனோஸ்பியர். அயனோஸ்பியர் is a part of thermosphere. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு லோவர் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மீசோஸ்பியருக்கு தாண்டி மேலே இருக்கக்கூடிய ரீஜன் தான் இந்த அயனோஸ்பியர்ன்றதுனால இந்த பேர்லேயே இருக்கு. அயனோஸ்பியர்னால என்னது? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சார்ஜ்டு அயான்ஸ். ரேடியோ ஆக்டிவ் சார்ஜ்டு அயான்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரீஜன்ஸ் தான் அயனோஸ்பியர்னு சொல்கிறோம். இது வந்து மீசோஸ்பியர்லேருந்து 400வது கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். மீசோஸ்பியர்லேருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறது தான் அயனோஸ்பியர்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயன் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால திஸ் லேயர் இஸ் கால்ட் அஸ் அயனோஸ்பியர். In the radioactive charged ions is very much useful for radio wave communication. It plays a significant role in radio communication. Radio waves are reflected back to the earth and due to this radio broadcasting has become possible. நம்ம வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஆன ரேடியோ கம்யூனிகேஷனுக்கான பாசிபிலிட்டி எதனால வருது? இந்த ரேடியோ வேவ்ஸோட பிரசன்ஸ்னால தான் வருது. இது இல்லைன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இனிஷியல் ஸ்டேஜஸில் பாசிபிளாகவே இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ அயான்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரீஜன் அயனோஸ்பியர்னு சொல்கிறோம். அந்த அயான்ஸ் ரேடியோ ஆக்டிவ் அயான்ஸ் என்னவா இருக்குது? ரேடியோ வேவ் கம்யூனிகேஷனுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி. ஸோ சோர்ஸ் ஆஃப் தி எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ரீஜனில் இருந்து இருக்கும்? அதாவது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எர்த்தோட இன்டீரியரில் எந்த லேயரில் இருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ சோர்ஸ் ஆஃப் தி எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரம் விச் லேயர் ஆஃப் தி எர்த்ன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த எர்த் என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் நார்த் போலாகவும் மேக்னெட்டிக் சவுத் போலாகவும் போலார் ரீஜன்ஸில் நமக்கு வந்து கன்வர்ஜ் ஆகிருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகிருக்கும். கரெக்டாக? அப்படி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய பிரசன்ஸ் எர்த்தை சுற்றி இருக்கிறதுனால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டே எர்த்துக்கு சோலார் விண்ட்ஸோட எஃபெக்ட்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக இருக்கும். அப்போது சோலார் விண்ட்ஸில் இருந்து ஹையஸ்ட் எனர்ஜியை மேக்னெட்டிக் ஃபீல்டே பாதி தடுத்து டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். இப்படி டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடெக்டிங் அவர் செல்ஃப். அதை தாண்டி வரத மீசோஸ்பெரிக் ரீஜனில் தாண்டி நமக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வரப்போகும்போது ஓசோன் லேயர் ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் சி ரேடியேஷனையும் இன்னும் தடுத்து நிறுத்துறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரீசன்ஸும் தான் எர்த் வந்து லிவிங் பீயிங்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. ஒரு லிவிங் ஹேபிட்டபிள் பிளானட்டாக எர்த்து கன்சிடர் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான ரீசன்ஸ். இதில் என்ன ஆகும்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய சோலார் ரேடியேஷனுக்கு ப்ரொடெக்டிவாக இருந்தாலும் இங்கே வரப்போகும்போது இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ்லாம் என்ன ஆகுது? கன்வர்ஜ் ஆகுது. கன்வர்ஜ் ஆகுதுன்னா என்னது? குவியுது. அப்போ குவியக்கூடிய இடத்துல அந்த டிஃப்ளெக்ஷன் கம்மியாக தானே இருக்கும். அப்போ குவியக்கூடிய இடத்துல கம்மியாக இருக்க போகும்போது there is a possibility of entering of solar winds especially in the polar regions, north pole region, south pole region. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார வரக்கூடிய ஹை எனர்ஜைஸ்டு சோலார் பார்ட்டிகல்ஸ் எர்த்தோடைய எந்த லேயரை கடந்து தான் வரணும்? தெர்மோஸ்பியர்னு சொல்லக்கூடிய அயனோஸ்பியரை கடந்து தானே வரணும். ஏற்கனவே அயனோஸ்பியர் இஸ் எ ரேடியோ ஆக்டிவ் சார்ஜ்டு அயான்ஸ். அப்போ அதில் ஹை எனர்ஜைஸ்டு சோலார் விண்ட்ஸும் வரப்போகும்போது இது ரெண்டோட மீட்டிங்னால என்ன நடக்கும்? ரெண்டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒன்று மோத போகும்போது அதுலேருந்து ஸ்பார்க்ஸ் கிரியேட் ஆகுமா? அந்த ஸ்பார்க்லிங்
colored illuminated phenomena you can observe various different colored lights during the night time in the polar regions. அது எந்த ரீஜன்ல நடக்கும்? latitudinal wise polar regionsலயும் altitudinal wise ionospheric regionsலயும் இந்த colored light sparkling phenomena create ஆகும். அதுக்கு பேர் தான் என்னது? aurora phenomena. இந்த auroraவை பத்தி 2024 மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. GS பேப்பர் 1ல ஆரோராவை பத்தி எழுதுங்கன்னு கேட்டிருந்தாங்க. 10 மார்க்கர்லயோ 15 மார்க்கர்லயோ கேட்டிருந்தாங்க. அப்ப ஆரோரா phenomena is normally experiencing in which layer of the earth ன்னு கேட்டிங்கன்னா என்னது? அயனோஸ்பெரிக் ரீஜன். என்ன காரணம்? அயனோஸ்பெரிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்த சார்ஜ்டு ஆக்டிவ் ரேடியோ ஆக்டிவ் சார்ஜ்டு அயான்ஸோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் கன்வர்ஜ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு கொலைட் ஆக போகும்போது அதனோட ரிசல்டன்ட்னால கிரியேட் ஆகக்கூடிய பினாமினா தான் ஆரோராஸ். அப்போ போலார் ரீஜன்லையும் ஆல்டிடியூடினல் வைஸ் ஐனோஸ்பெரிக் ரீஜன்லையும் நார்த் போல் ரீஜன்லையும் சவுத் போல் ரீஜன்ஸ்லையும் இந்த ஆரோரா பினாமினாவை நீங்க பார்க்கலாம். நார்த் போல் ரீஜன்ல நடக்கிறத ஆரோரா பொரியாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆரோரா பொரியாலிஸ். சவுத் போல் ரீஜன்ல நடக்கிறது ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ். ஆரோரா பொரியாலிஸ் அண்ட் ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ். இது நார்த் போல், இது சவுத் போல். ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ் அண்ட் ஆரோரா பொரியாலிஸ். ஸோ அப்போ இந்த ஆரோரா ஃபினாமினா எந்த லேயர் ஆஃப் தி எர்த்ஸ் அட்மாஸ்பியர்னா அயனோஸ்பியர். அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் தெர்மோஸ்பியர் அல்லது அயனோஸ்பியரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஸோ அடுத்தது இதை தாண்டிட்டாலே நமக்கு என்னது? எக்ஸோஸ்பியர். திஸ் இஸ் தி லாஸ்ட் அண்ட் அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர். இட் இஸ் லொக்கேட்டட் அபவ் 400 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறது எல்லாமே நமக்கு எக்ஸோஸ்பியரை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த ரீஜனு ஆல்மோஸ்ட் எர்த்தோட கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் எஸ்கேப் ஆன ஒரு ரீஜன் தான். ஸோ அதனால் இங்கே வந்து கேஸஸோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி லேக் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ். அப்போது கேசியஸ் மாலிகூல்ஸ்லேயே வெரி வெரி லைட்டர் மாஸ் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் தானே அவ்வளோ ஹைட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹெவியாக இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாமே நமக்கு எர்த்தோட சர்ஃபேஸுக்கு வந்திருக்கும் அல்லது எர்த்தோட லோவர் மோஸ்ட் ரீஜனுக்கு வந்திருக்கும் பிகாஸ் ஆஃப் தி கிராவிடேஷனல் அட்ராக்ஷன். ஸோ இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய லைட்டர் கேஸஸான ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான் ப்ரிடாமினண்ட்டாக இந்த ரீஜன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எக்ஸோஸ்பெரிக் ரீஜன்ஸில். ஓகேவா? ஸோ இது வெரி லைட்டராக இருக்கிறதுனால இந்த ரீஜனுடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னா வெரி வெரி லோவஸ்ட் டென்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரீஜன்ஸாக இருக்கும். இந்த ரீஜன்ஸில் இஸ் நார்மலி நோன் ஃபார் ஸ்பேஸ்ஷிப்பு, சேட்டலைட்ஸு, இந்த கம்யூனிகேஷன்ஸ் போத் அயனோஸ்பெரிக் ரீஜன்லையும் எக்ஸோஸ்பெரிக் ரீஜன்லையுமே சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு சேட்டலைட்ஸோட ப்ரெசன்ஸு, ஸ்பேஸ் அதோடைய ப்ரெசன்ஸு, ஈவன் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய ப்ரெசன்ஸே நியர் டு தி 400th கிலோமீட்டரில் தான் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு எக்ஸோஸ்பெரிக் ரீஜனில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் different layers of our atmosphere from the bottom to the upper surface. அதில் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் ஆர் அயனோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியரில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா? இதில் இன்னொரு காம்பனண்ட் என்ன? நமக்கு இன்கமிங் சோலார் ரேடியேஷன் வந்து சர்ஃபேஸில் பட்டு சர்ஃபேஸ்லேருந்து மேலே ரேடியேட் ஆகக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் இஸ் தி சோர்ஸ் ஃபார் ஹீட்டிங் தி அட்மாஸ்பியர் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அதுபடி பார்த்தோம்னா லோவர் மோஸ்ட் ரீஜனான சர்ஃபேஸில் தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கணும். மேலே ஹைட்டு கூட டெம்பரேச்சர் குறையணும்னு பார்த்துருந்தோமா? அப்படி டெம்பரேச்சர் குறையிறத தான் நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம்? நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு பார்த்துருந்தோமா? அது எது வரைக்கும் நடக்கும்? ட்ரோபோபாஸ் வரைக்கும் நடக்கும். அதாவது வித்தின் தி ட்ரோபோஸ்பியர் வரைக்கும் யூ கேன் அப்சர்வ் தி ரிடக்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் வித் இன்க்ரீசிங் ஹைட். சர்ஃபேஸ்ல இருந்து மேலே நோக்கி போக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரத நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். நார்மல் லேப்ஸ் ரேட். அதே ட்ரோபோபாஸை தாண்டிட்டா ஸ்ட்ராட்டோஸ்பியரோட பாட்டம் மோஸ்ட் ரீஜன்ஸில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்காது, வாட்டர் வேப்பர் இருக்காது, எந்த விதமான கேசியஸ் மாலிகூல்ஸும் மேஜராக இல்லாத இடத்துல யூ கேனாட் அப்சர்வ் வேரியேஷன் இன் தி டெம்பரேச்சர். ஒரு குறிப்பிட்ட ரீஜன் வரைக்கும் ஐசோதெர்மல் ரீஜனாக இருக்கும். அப்புறம் அதை தாண்டிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன இருக்குது? ஓசோன்.
ஓசோன் அப்படின்றது என்னது? இன்கமிங் சோலார் ரேடியேஷனுடைய மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் சி ரேடியேஷனை அதை அப்சர்வ் பண்ணி தடுத்து நிறுத்துறதுனால இந்த ஓசோன் பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல யூ கேன் அப்சர்வ் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட். ஓகேவா? ஸோ ட்ரோபோபாஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஐசோதெர்மல் ஓசோன் லேயரை கடந்து வந்தீங்கன்னா ட்ரோபோபாஸ் வரைக்குமே யூ கேன் அப்சர்வ் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட். இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மீசோஸ்பியரை தாண்டிட்டோம்னா மீசோஸ்பியர்ல ஓசோன் மாதிரி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த காம்பனண்ட்டும் மேஜரா கிடையாது. ஈவன் தோ அங்கே நாக்டிலூசன் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப லோ டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? திரும்ப அகைன் ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும் மீசோஸ்பியரில். அதே மீசோஸ்பியரை தாண்டிட்டு தெர்மோஸ்பியர் அல்லது அயனோஸ்பியரில் போயிட்டோம்னா இங்கே என்ன இருக்கு? இங்கே சார்ஜ்டு அயான்ஸ் இருக்கு. அயான்ஸ்ன்றது நம்மளுடைய சோலார் விண்ட்ஸை அப்சர்வ் பண்ணி அதனால ஸ்பார்க்கிங் எஃபெக்ட்னால டெம்பரேச்சர் கூடுது. அதனால தான் தெர்மோனா என்னது? டெம்பரேச்சர் திரும்ப அகைன் கூட ஆரம்பிக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட். அப்போ கான்ஸ்டன்ட்லி ஃப்ரம் தி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கன்சிஸ்டண்டாக மேலே போகும்போது குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்ல முடியாது. இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தில் என்ன பார்த்தோம்? இன்டீரியர் ஆஃப் தி எர்த்து சர்ஃபேஸ்லேருந்து பாட்டம் மோஸ்ட் போகிற வரைக்குமே கான்ஸ்டன்டாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதே சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்லேருந்து மேலே ஸ்பேஸை நோக்கி போனோம்னா கான்ஸ்டன்டாக டிக்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ட்ரோபோபாஸ் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் ஓசோனு, தெர்மோஸ்பியர்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் அயான்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் இன் தி டெம்பரேச்சர் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட் கேன் பி அப்சர்வ்டு when we travel across different layers of our atmosphere. ஸோ இதெல்லாம் தான் important facts and features with respect to different layers of our atmosphere. ஓகேவா? இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ காம்போசிஷன் ஆஃப் அவர் அட்மாஸ்பியரில் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது, நம்மளுடைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர் அண்ட் அயனோஸ்பியரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதோட நம்மளோட செஷன் வந்து முடிவுக்கு வருது. நம்ம அடுத்த செஷனில் வந்துட்டு ஃபர்தராக இருக்கக்கூடிய ப்ரெஷர் ரிலேட்டடான, டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டடான விஷயங்களை பார்ப்போம். எஸ்பெஷலி எர்த்தோடைய சர்ஃபேஸ் எடுத்துட்டோம்னா அக்ராஸ் தி லேட்டிடியூட்ஸ் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் எப்படிலாம் இருக்குது, டெம்பரேச்சர் முதல்ல என்னென்ன ஃபார்மில் என்னென்ன சப்ஸ்டன்சஸில் எப்படி டிரான்ஸ்ஃபர் நடக்குது, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, அந்த டிஸ்ட்ரிபியூஷனால் வரக்கூடிய வேரியேஷன்ஸ் என்னென்னன்றது எல்லாத்தையுமே ஃபர்தராக வரக்கூடிய செஷன்ஸில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.